Hi friends, welcome to English Academy Tamil channel. Spoken English 21 நாள் வீடியோவில் இன்றைய வீடியோ 5வது நாளிற்குரிய வீடியோ. இன்றைய வீடியோவில் 2 சொற்களை கொண்ட ஆங்கில வாக்கியங்களை கற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த வாக்கியங்களை உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களிடமோ அல்லது உங்களுடைய நண்பர்களிடமோ பேச ஆரம்பியுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், என்னாலும் ஆங்கில மொழியை பேச முடியும் என்று. இந்த சிறிய சிறிய வாக்கியங்களை திரும்ப திரும்ப கேட்டு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வீடியோவிற்கு செல்வதற்கு முன்னர் இங்கிலீஷ் அகாடமி தமிழ் சேனலுக்கு புதிதான நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். ஏதாவது பிரச்சனையா? எனி ப்ராப்ளம்? உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் வீட்டில் இருப்பவர்கள் சோகமாக இருக்கும் பொழுது உன்னுடைய முகம் ஒரு மாதிரியாக இருக்கிறது, ஏதாவது பிரச்சனையா? எனி ப்ராப்ளம்? அதை முடி, அதை முடி. ஃபினிஷ் இட், ஃபினிஷ் இட். வீட்டில் உங்களுடைய குழந்தையிடம் ஒரு வேலையை கொடுத்துவிட்டு இந்த வேலையை முதலில் முடி பார்க்கலாம் என்று கூறுவோம் அல்லவா? ஃபினிஷ் இட். பிறகு எப்ப? then when, then when என்றால் எப்பொழுது, பிறகு எப்ப என்று கேட்போம் அல்லவா? then when. தள்ளி போடாதே, don't procrastinate, don't procrastinate. உங்களுடைய நண்பர்கள் யாரும் ஒரு வேலையை தள்ளி போட்டுக்கொண்டே செல்வார்கள், அப்பொழுது don't procrastinate, do it now. என்னை எழுப்பு, wake me up, wake me up. தூங்குவதற்கு முன்னர் உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களிடம் என்னை 5 மணிக்கு அல்லது 1 மணியை சொல்லி எழுப்பிவிடு, wake me up. ஆனால் ஏன்? ஆனால் ஏன்? but why, but why. அது சாத்தியமில்லை, இட்ஸ் இம்பாசிபிள், இட்ஸ் இம்பாசிபிள். அமைதியாக இரு, அமைதியாக இரு. பி குவைட், பி குவைட். இந்த வாக்கியம் உங்களுடைய குழந்தைகளிடம் கதைப்பதற்கு உதவியாக இருக்கும். பி குவைட். தனியாக வா, தனியாக வா. கம் அலோங், வா கம் அலோங் என்றால் தனியாக, கம் அலோங். தெளிவாக யோசி, தெளிவாக யோசி. திங்க் கிளியர்லி, திங்க் கிளியர்லி. வாயை மூடு, வாயை மூடு. ஷட் அப், ஷட் அப். இது இலகுவாக இருக்கிறது. இட்ஸ் ஈஸி, இட்ஸ் ஈஸி. ஒரு வேலை உங்களிடம் யாரும் தந்தால் இது செய்வதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும் என்று நினைக்கும் பொழுது இட்ஸ் ஈஸி, ஐ கேன் டூ இட். இது ஒன்றுமில்லை, இட்ஸ் நத்திங், இது ஒன்றுமில்லை, இட்ஸ் நத்திங். எனக்கு கொடு, கிவ் மீ, எனக்கு கொடு, கிவ் மீ. மீ எனக்கு, கிவ் என்றால் கொடுத்தல். எனக்கு கொடு, கிவ் மீ, கிவ் மீ. நான் சொல்வதை கேள், நான் சொல்வதை கேள். லிசன் டு மீ, லிசன் டு மீ. ஒரு பிரச்சனையும் இல்லை, நோ ப்ராப்ளம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நோ ப்ராப்ளம். மெதுவாக நட, மெதுவாக நட. வாக் ஸ்லோலி, வாக் ஸ்லோலி. வாக் நட, ஸ்லோலி என்றால் மெதுவாக, வாக் ஸ்லோலி. நீ முதலில், யூ ஃபர்ஸ்ட், நீ முதலில், யூ ஃபர்ஸ்ட். பொறுமையாக இரு, பொறுமையாக இரு. have patience, have patience. வெளியே போ, வெளியே போ. get
out. Get out. Get out. நான் செய்யட்டுமா அல்லது என்னால் முடியுமா என்று கேட்கும் பொழுது can I? Can I? I can என்றால் என்னால் முடியும். இதுவே கேள்வியாக கேட்கும் பொழுது என்னால் முடியுமா அல்லது ஒரு வேலையை நான் செய்யட்டுமா என்று கேட்போம் அல்லவா? Can I? மாடிக்கு செல். Go upstairs. Go upstairs. போ என்று கூறுவதற்கு go என்று சொல்வோம். இதுவே மாடிக்கு செல் என்று சொல்லும் பொழுது go upstairs. மாடியிலிருந்து கீழே போ, மாடியிலிருந்து கீழே இறங்கு. இதை கூடுவதானால் go downstairs. Go downstairs. Go downstairs. Bye கூறு. Bye சொல்லு. Say bye. உங்களுடைய குழந்தைகளிடம் ஒருவரிடமிருந்து விடைபெறும் பொழுது பாய் சொல்லு என்று கூறுவோம் அல்லவா? Say bye. நனையாதே. Don't get wet. Don't get wet. Don't get wet. கேட்காதே. கேட்காதே. Don't ask. Don't ask. இங்கே உட்காரு. இங்கே உட்காரு. Sit here. Sit here. எந்த நேரமும். எந்த நேரமும். Anytime. Anytime. நீ எந்த நேரமும் வரலாம் என்று கூறுவதானால் you can come anytime. ஒழுங்காக நடந்து கொள். ஒழுங்காக நடந்து கொள். Behave yourself. Behave yourself. ஒருவருடைய நடவடிக்கையை எச்சரிக்கும் பொழுது இவ்வாறு கூறலாம். Behave yourself. எதற்காக? எதற்காக? For what? For what? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிறிய சிறிய வாக்கியங்களை நீங்களும் திரும்ப திரும்ப கேட்டு பயிற்சி செய்வதன் மூலம் நாளாந்த உரையாடல்களின் போது பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் இங்கிலீஷ் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.